மாட்டேன்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க. திருப்பி இன்றைக்கு போட்ட பதிவு ரொம்ப வேதனைகளை ஏற்படுத்துது. இல்ல நான் என்ன அதாவது வந்து பிராக்கெட்ல வந்து விடுவிக்கப்பட்டார் உள்ளிட்ட சாதி வெறியர்கள் நீங்க அந்த வார்த்தையை உபயோகிக்கிறீங்க. முதுகலாம்பிக தேவர் அந்த வரி வரும்போது உள்ளிட்ட சாதி வெறியர்கள் நீங்க ஏன் போடுறீங்க? முத்துராமலிங்க குற்றம் சாட்டப்பட்டார் அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். அவர் உள்ள போய் உட்கார்ந்து அவர் அதுக்கு பெயில் கூட போடல. அவர் நிரபராதின்னு போட்டு சொன்ன பிறகுதான் விடுதலை வெளியே வராது. அப்ப அவர் எந்த அளவுக்கு இருந்திருப்பாரு, எந்த அளவுக்கு மக்களுக்குள்ள பிரிவினை வரக்கூடாதுன்னு இருந்திருப்பாரு. அதையே அந்த குற்றத்துல இருந்து எப்படி விடுதலையாகி வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி நடந்துக்கிட்டா எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க அதாவது அவருடைய ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கேன். அவருடைய புத்தகம் நம்ம வந்து தினகரன் ஒரு பத்திரிகையாளர் எழுதின புத்தகம் நான் படிச்சிருக்கேன். எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். படிச்சதன் அடிப்படையில தான் அந்த சம்பவங்களை நம்ம வந்து சொல்றோமே ஒழிய இப்ப படிக்கல அது முத்துராமலிங்கத்தை பத்தி இல்ல அவருடைய பேச்சுகள் எதுவும் நம்ம படிக்காதவங்க கூட வந்து இதை நம்பிடுவாங்க. நீங்க சொல்றது அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க நல்லா படிக்கிறவரு, நல்ல ஊடகங்கள்ல விவாதத்துக்கு போறவரு, இன்னைக்கு ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க. நீங்க எப்படி இப்போ பொறுப்பற்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது இப்பெல்லாம் 2 வருஷமா அந்த ஒரு படத்துக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் ஒரு தேசிய தலைவர் டைட்டில் வச்ச தேவர்னு டைட்டில் வைக்க தெரியாதா எங்களுக்கு? சொல்லுங்க. ஒரு தேவர்னு டைட்டில் வைக்க தெரியாதா? இல்ல ஒரு சாதி எதை பண்ண தெரியாதா? நம்ம படத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தலைவர்கள் வராங்க. எல்லாத்தையும் மெரிட் பண்ணிருக்கோம். யாரையுமே டீமெரிட் பண்ணல. எப்பயுமே வந்து பண்ண போறீங்க. எப்ப ரிலீஸ்? நம்ம தேவர் ஜெயந்தி அக்டோபர் 30. சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் பாக்குறேன். இனிமே இந்த பதிவை கொஞ்சம் நீக்கி விடுங்க. எனக்காண்டி நான் சொல்றேன், பதிவை நீக்கி விட்டுருங்க. ஏன்னா இனிமே பிரிவினை வேணாம். சரிங்க, உங்களையும் நாங்க சகோதரன் நினைக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பிரிவினை பதிவு வேணா, அதை நீக்கி விட்டுருங்க. நன்றிங்க நன்றிங்க. இப்ப நான் திருப்பி பார்ப்பேன், கொஞ்சம் அதை நீக்கி விட்டுருங்க. வேற மாதிரி பதிவு போடுங்க. சரிங்களா? சரி சரி. தேங்க்யூ தேங்க்யூ.